ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் வரக்கூடிய நாட்களில் இன்ஜினியரிங் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து மார்க் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல்லேருந்து இப்போ தான் நம்ம காலேஜுக்கு வந்திருக்கோம். அதனால் மார்க் கால்குலேஷன் வந்து எப்படி நடக்க போகுது, நம்ம எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. நம்ம மொத்தம் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா செவன் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா தியரி பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன வேணால் பிரிப்பாங்க. இன்டர்னல் மார்க் வந்து எப்படி இப்போ ஸ்கூலில் வந்து நீங்கள் எப்படி 90க்கு வந்து எக்ஸ்டர்னலில் போய் அதாவது பப்ளிக் எக்ஸாம் 90க்கு எழுதிருப்பீங்க, 10 மார்க் வந்து ஸ்கூலில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் தனியாக எக்ஸ்டர்னல் தனியாக மார்க் வந்து போடுவாங்க. சரியா? அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அசஸ்மெண்ட் 1 அசஸ்மெண்ட் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 2 இன்டர்னல் எக்ஸாம் உங்களுக்கு நடக்கும். 2 இன்டர்னல் எக்ஸாமில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட், கேஸ் ஸ்டடி, செமினார், மினி ப்ராஜெக்ட் இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 மார்க் கொடுக்குறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க். இது வந்து இன்டர்னல் டெஸ்ட் 1. இன்டர்னல் டெஸ்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்குக்கு நடக்கும். இன்டர்னல் டெஸ்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்கு நடக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி 200க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். அந்த 200க்கு எவ்வளோ அப்படிங்கிற மார்க்கை என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை 40 மார்க்குக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. 200க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அதை 40க்கு என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா கன்வெர்ட் பண்ணுவாங்க தியரி பேப்பரை. சரியா? நீங்கள் எக்ஸ்டர்னலில் எவ்வளோ மார்க்குக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. இன்டர்னல் 40 மார்க்கு ப்ளஸ் எக்ஸ்டர்னல் 60 மார்க் ரெண்டும் சேர்த்து 100 மார்க்குக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம். சரியா? ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 மார்க் இருக்குது. இதில் வந்து எவால்வேஷன் ஆஃப் லெபார்ட்ரி அப்சர்வேஷன் ரெக்கார்டு, அதாவது ரெக்கார்டு. அப்புறம் வந்து நீங்கள் வந்து காலேஜுக்கு நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா பசங்க போவீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போக மாட்டீங்க. காலேஜுக்கு லேபுக்கே என்ன பண்ண மாட்டீங்கன்னா போக மாட்டீங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அட்டனன்ஸ் லாக் ஆயிரும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து மார்க் வந்து அதிகமாக நீங்கள் எடுக்க முடியாது லெபார்ட்ரிக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எவால்வேஷன் ஆஃப் லெபார்ட்ரி அப்சர்வேஷன் ரெக்கார்டு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு 75 மார்க்கு. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க. லேபுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு. இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க் ஷல் பி கன்வெர்டட் இன்ட்டு 60 மார்க். அதாவது நீங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட் அதாவது லேபோட அசஸ்மெண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 மார்க்குக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து நம்ம எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறையா நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும். சரியா? ஏன்னா முடிகிறப்ப சரியா நீங்கள் வந்து காலேஜ் விட்டு முடிகிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு நம்ம வந்து 40 மார்க்கு நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போடுறாங்க பார்த்தீங்களா, அதில் எப்படி பிரிக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறாங்க கொடுத்துருக்காங்க. அதாவது ரிவ்யூ 1 ரிவ்யூ 2 இன்டர்னல் அசஸ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ரிவ்யூ 1 ரிவ்யூ 2 ரிவ்யூ 3ன்னு சொல்லி 10 15 15 40 மார்க். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்கு, இன்டர்னலில் 10 மார்க்கு, எக்ஸ்டர்னலில் 15 மார்க். அதுக்கப்புறம் வைவா வைஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 மார்க்கு, எக்ஸ்டர்னல் வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்கு, சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு 10 மார்க் கூட. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 + 16 சொல்லி உங்களே என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க லெபார்ட்ரி பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. இதை நீங்கள் போக போக தெளிவாக நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் ஓவராலாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மார்க் கால்குலேஷன் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதனால் தயவுசெய்து இன்டர்னலாக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். லேப்லாம் நீங்கள் டெய்லியும் போய் என்ன பண்ணுங்கள் அட்டன் பண்ணுங்கள். காலேஜை வந்து அதிகமாக நீங்கள் கட்டடிக்காதீங்க. ஏன்னா அட்டனன்ஸ் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா அதிகமாக சில காலேஜில் ஃபைன் போடுவாங்க. சில காலேஜஸில் எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நிறையா உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அப்படி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ.